ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திவ்யதேச அனுபவங்களிலே இன்று 50வது திவ்ய தேசம் திருத்தொலைவில்லி மங்கலம் என்கின்ற திவ்ய தேசம். சுப்ரபர் என்ற முனிவர் யாகசாலை ஏற்படுத்தி அதை சோதித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் மிக பிரகாசகமான ஒரு தராசு, ஒரு வில் ரெண்டையுமே கண்டெடுத்தார். தராசு ஒரு பெண்ணாகவும் வில் புருஷனாகவும் உருமாறினது. குபேரனுடைய சாபத்திலிருந்து விடுபட்ட தராசு, அதாவது துளையும் வில்லும் முக்தி பெற்றதனாலே தொலைவில்லி மங்கலம் என்ற பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம். இந்த க்ஷேத்திரத்தை பிரசித்தமாக இரட்டை திருப்பதி என்று அழைக்கிறார்கள். அஸ்வினி தேவதைகள் இங்கு வந்து தவம் புரிந்து பகவானுடைய அருளை பெற்றார்கள். நவத்திருப்பதிகள் கணக்கில் இந்த திவ்ய தேசத்தை 2ஆக எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த 2 எம்பெருமான்களும் சாப விமோச்சனத்துக்காகவே எழுந்தருளியவர்களாக நாம் பார்க்கலாம். காமத்தாலே குற்றம் இழைத்தவனுக்கு தேவபிரானாலே ஒரு உய்தி ஏற்பட்டது. கள்ளத்தனத்தாலே குற்றம் இழைத்தவனுக்கு அரவிந்தலோச்சன பெருமாளாலே உய்தி ஏற்பட்டது. ஆக 2 பெருமான்களும் சாப விமோச்சனத்துக்காகவே இங்கே எழுந்தருளி இருக்கார்கள். ஒருத்தருக்கு தேவபிரானாலே சாப விமோச்சனம், கள்ளத்தனத்தாலே குற்றம் செய்தவர்களுக்கு அரவிந்தலோச்சன பெருமாளாலே சாப விமோச்சனம். இந்த 2 எம்பெருமான்களினுடைய திருப்பெயர்களும் நம்மாழ்வாரினுடைய தமிழ் பாசுரங்களிலே தோன்றியவை என்பதும் இந்த திவ்ய தேசத்தினுடைய தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். இங்கே எம்பெருமானுடைய 2 சன்னதிகள் அருகருகே இருந்தாலும் திவ்ய தேச கணக்கிலே ஒன்றாகவே கருதப்படுகின்றது. தேவப்பிரான் ஸ்ரீனிவாசன் என்று பெருமாளுடைய திருநாமம். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். தாமிரபரணி ஆற்றுக்கு வடகரையிலே எழுந்தருளியிருக்கார். எம்பெருமானுக்கு 2 பக்கமும் உபய நாச்சிமார்கள். தனிக்கோயில் நாச்சியார் சந்நிதிங்கிறது இங்கே இல்லை. 2வது பெருமாள் அரவிந்தலோச்சனன், செந்தாமரை கண்ணன், கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கார். தாமிரபரணி ஆற்றிலிருந்து பிரியக்கூடிய வாய்க்கால் கரையிலே இவர் எழுந்தருளியிருக்கார். தாயார் கருந்தடங்கண்ணி நாச்சியார். வருண தீர்த்தம், தாமிரபரணி ஆறுன்னு தீர்த்தங்கள் நாமம். குமுத விமானத்துக்கு கீழே எம்பெருமான் இந்திரனுக்கும் வாயுவுக்கும் வருணனுக்கும் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து கொண்டு எழுந்தருளியிருக்கான். நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பாடப்பட்ட திவ்ய தேசம் 11 பாசுரங்களாலே இங்கே ஆழ்வார் இந்த எம்பெருமான்களை குறித்து மங்களாசாசனம் செய்திருக்கார். காரிமாறன் பாடிய சீரார் தொலைவில்லி மங்கலம் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். திருந்து வேதமும் வேள்வியும் உதிரும் மாமகளிரும் தாம் மலிந்து இருந்துவாள் பொருணல் வடகரை தொலைவில்லி மங்கலம் கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்த அரவிந்தலோச்சன என்னென்னே நைந்து இறங்குமே. நம்மாழ்வார் தான் பெண் தன்மை அடைந்து பராங்குஷ நாயகியாக தாய் தன்னுடைய மகளை நினைத்து சொல்லக்கூடிய நிலையிலே சொல்றார். திருந்து வேதமும் வேள்வியும் உதிரும் மகளிரும் தாம் மலிந்து. நன்னாக செம்மையான வேதங்கள் யாகங்களாலே செய்யப்பெற்ற திருமகள், நிலமகள், நீலாதேவின்னு 3 தேவிமார்கள். திருந்து வேதமும் வேள்வியும், செம்மையான வேதங்களை கொண்டு யாகங்களையெல்லாம் செய்து மகளிர்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 தேவியர்களுடன் மலிந்து இருந்து வாழ் பொருணல் வடகரை தொலைவில்லி மங்கலம். எம்பெருமான் வாழ்கின்ற தாமிரபரணி ஆற்றின் வடகரையிலே இருக்கக்கூடிய தொலைவில்லி மங்கலம் என்ற திவ்ய தேசத்திலே மலிந்து தான் உகந்து விரும்பி எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை கருந்தடங்கண்ணி கைதொழுத, கருந்தடங்கண்ணியாகிய என் மகள்
வழிபடத் தொடங்கினாள்னு பராங்குஷ நாயகி தாயார் தன் மகளை குறித்து சொல்கிறாள். அப்போ தன் மகள் கருந்தடங்கண்ணியானவள். இந்த எம்பெருமானை தொலைவில்லி மங்கலத்தில் தேவிமார்களோடு எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை அவள் வணங்கத் தொடங்கின நாள், வழிபடத் தொடங்கின அந்த நாள் தொடங்கி இந்நாள் வரையில் உயிர் தாங்கி இருக்காள். கருந்தடங்கண்ணி கைத்தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் எப்போ அவள் வழிபடத் தொடங்கினாளோ அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை அவள் இருந்து உயிர் தாங்கி இருந்து அரவிந்தலோச்சனா, தாமரை கண்ணா, செந்தாமரை கண்ணா அப்படின்னு பல முறை சொல்லி 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 தளர்ந்து உள்ளம் உருகி நிற்கின்றாள். கருந்தடங்கண்ணி கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் உயிரை தரித்து கொண்டு இருந்து அரவிந்தலோச்சனா என்றென்றே என்று சொல்லி சொல்லி சொல்லியே நைந்து இறங்குமே, உள்ளம் உருகி நிற்குமே. மரங்களும் இறங்கும் வகை அரவிந்தலோச்சனா மணிவண்ணா அப்படின்னா மரங்களும் இறங்கும் வகை இவள் நாமத்தை அப்படி சொல்கிறாளாம். இந்த திவ்ய தேசத்தில் இவளோட நிலைமையை பார்த்து யார்தான் இறங்க மாட்டார்கள்? இப்படி இந்த எம்பெருமானை குறித்து வாயானது சதா அவனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கே. என்னுடைய பெண் பிள்ளையினுடைய நிலைமையை குறித்து நீ உன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய குறிப்பு தான் என்ன எம்பெருமானேன்னு தாய் சொல்கிறது போல இங்கே இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை குறித்து நம்மாழ்வார் அருளி செய்திருக்கார். பிள்ளபெருமாள் ஐயங்காரும் வாயு மனைவியற்பூ மங்கையர்கள் எம்பிராருக்கு ஆயுதங்களாழி முதல் ஐம்படைகள் தூய தொலைவில்லி மங்கலம் ஊர் தோள் புருவமேனி மலைவில் இமம் கலந்தவான் என்று சாதிக்கிறார். என்னுடைய தலைவராகிய எம்பெருமானுக்கு உரிய தேவிமார்கள் மூவர், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, நிலமகளும் திருமகளும் ஆவார்கள். ஆயுதங்கள்னு பார்த்தால் வாயும் மனைவியர் பூமங்கையர்கள் எம்பிரார்க்கு. எம்பிரானுக்கு தேவியர்கள் 3 பேர், உரிய தேவிமார்கள். சரி, அவனுடைய ஆயுதங்கள்னு பார்த்தால் ஆயுதங்கள் ஆழி முதல் 5 படைகள், சக்கர முதலான 5 ஆகும். ஊர் எதுன்னு பார்த்தா தூய தொலைவில்லி மங்கலம் ஊர், தூய்மையான ஊர் தொலைவில்லி மங்கலம் என்கின்ற திவ்ய தேசம்தான் ஆகும். திருத்தோள் மலையை ஒத்திருக்கு. தோள், புருவம், மேனி, மலைவில் இமம் கலந்தவனாக. தோள் எப்படி இருக்குன்னு பார்த்தா திருத்தோள்கள்லாம் மலையை ஒத்ததா இருக்கு, புருவம் வில்லை ஒத்ததா இருக்கு, திருமேனி நிறமோ ஆகாசத்தை ஒத்திருக்கின்றது அப்படின்னு இங்கே காட்டுறார். ஆக தொலைவில்லிமங்கலம் ஊரே அவனுடைய ஊர். தோள் மலையாகும், புருவம் வில்லை போன்றது, மேனி வானை போன்றது, வான் ஆகாசத்தை ஒத்ததாக இருக்கின்றது அப்படின்னு அழகாக திருத்தொலைவில்லி மங்கலத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் அரவிந்தலோச்சனா செந்தாமரை கண்ணனை குறித்து, கருந்தடங்கண்ணி கை தொழுத அரவிந்தலோச்சனனை குறித்து இங்கே நாம் அனுபவித்தோம். இங்கே தாயாருக்கு நாமமும் ஆழ்வார் அருளிய பாசுர நாமமாக கருந்தடங்கண்ணி நாச்சியாராகவே தாயார் எழுந்தருளி இருக்கின்றார். ஆழ்வார் பாசுரங்களை கொண்டு நாமும் கருந்தடங்கண்ணி நாச்சியார் சமேத அரவிந்தலோச்சன எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.